இவ்ளோ அழகா இருக்கீங்க. ஏன் மேடம் அப்படி பயங்கரமான மேக்கப் போட்டு பயமுறுத்துனீங்க? நாங்க இந்த மலையில ஒரு சின்ன வேலை விஷயமா வந்தோம். சோ இந்த மலையில நிறைய ஆதிவாசிகள் இருக்கிறதாவும் யாராவது டெரரிஸ்ட் எங்களை பார்த்தாங்கன்னா நான் ஏதோ சக்தி வாய்ந்த பொண்ணுன்னு நினைச்சிட்டு என்ன தனியா விட்டுருவாங்க. அதனாலதான் அந்த மாதிரி ஒரு மேக்கப் போட்டு அப்படி ஒரு கெட்டப் இவ்வளவு நாள் மெயின்டைன் பண்ணேன். மேடம் நீங்க எல்லாம் மேக்கப் போட்டாதான் மத்தவங்க பயப்படுவாங்க. என் துளசி சும்மா வந்து நின்னாலே போதும், எல்லாரும் பயந்துருவாங்க தெரியுமா? ஏய் உன்ன ஏய் ஏய் அப்படி நான் உன்னை பத்தி சொல்லிடுவேன். என்ன சொல்லுவ? சொல்லு, எனக்கு என்ன பயமா? மேடம் நம்மளா லேடிஸ் மேக்கப் போட்டு நம்ம கிளாமரா மெயின்டைன் பண்ணுவோம். இவங்களுக்குலாம் என்ன மேடம்? இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? வாங்குற சம்பளத்துல பாதி கொண்டு போய் பியூட்டி பார்லர்ல கொடுத்து கிளாமரா மெயின்டைன் பண்ணுவான். ஏய் இதெல்லாம் ஓவர்மா. அவ்வளவுதான். உன்ன ஏய் என்ன என்ன பண்ணுவ? அழுதுடுவான். ஹலோ ஹலோ, நீங்க ரெண்டு பேரும் என்ன லவர்ஸா? ஆமா மேடம். ஐயோ மேடம், அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இவளை கல்யாணம் பண்ணா அவ்வளவுதான், இந்த மலையிலே சித்தராக வேண்டிதான். ஆமாண்டா, எனக்கும் தொல்லை விட்டு போகும். அடி பாவி, நான் ஏதோ ஜோக்குக்கு சொன்னா. குடும்பத்துல குழப்பம் வேணாமா? சரி விடு. சரி சரி, இப்படியே நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா டைம் ஆயிடும். துளசி நீங்க வாங்க, நம்ம புறப்படலாம். ஓகே. தொலைச்சு என்னடா உன் பிரச்சனை? நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டே இருக்கேன். சாதாரணமா இருக்கேன்னு நினைக்கிறியா? சாவடிச்சிருவேன். அப்புறம் மேடம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன சொல்லு? இந்த மலையில எல்லா இடத்துக்கும் கரெக்டா போறீங்கல்ல, அப்ப சித்தர் ஆசிரமமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? ஓ தெரியுமே, ஆனா நான் உள்ள எல்லாம் போனதில்ல. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. உள்ளெல்லாம் போக வேண்டாம் மேடம். அந்த சித்தரை ஒரு போட்டோ எடுத்திருக்கீங்களா? ஓ எடுத்திருக்கேனே. ஐயோ மேடம், வெயிட் வெயிட். என்ன? ஆர் யூ ஷூர்? சித்தரை போட்டோ எடுத்திருக்கீங்களா? ஆமா எடுத்திருக்கேனே. சூப்பர் மேடம். எதுக்கு மேடம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இந்த மலையில ஏறி இறங்கணும்? அந்த போட்டோவை ஒரு MMS அனுப்பி விடுங்களேன், நான் இப்படியே திரும்பி போயிடுறேன். அப்படியா? இவ்வளவுதான் விஷயமேவா? இது நீ அப்பவே கேட்டிருந்தேன்னா நான் அப்பவே எடுத்து கொடுத்திருப்பேன். என்னாச்சு மேடம்? இல்ல, நான் அந்த சித்திர போட்டோ எடுக்கும்போது தெளிவாதான் எடுத்தேன். ஆனா இப்ப பார் எப்படி இருக்குன்னு. காட்டு. இந்த ஆளுக்கு எல்லாரும் பேசிக்கிற மாதிரி ஏதோ ஒரு பவர் இருக்கு துளசி. உன்னோட பிரச்சனை என்ன? அவளுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவளோட காதலன் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கான். அவன் இவகிட்ட வரணும். வருவான், கண்டிப்பா வருவான் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இத சாப்பிட்டா மன சமாதானம் தானா வரும். சரிங்க சாமி. சாப்பிடுமா. இந்த இத கையில வச்சுக்க. இப்படி உட்காரு. தேவி. சாமி, எனக்கு பூஜை இருக்கு, நான் உள்ள போகட்டுமா? சரிங்க சாமி. இவளை நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஹலோ அனிதா. எஸ். நீ ஒன்னும் பயப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும். நீ இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. எனக்கு ATM வரைக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். சரியா? சரி. எனக்கு டைம் ஆகுது, அதனால தான். சரி தேவி. சரி. நான் ரேணுகா, விஜயோட சிஸ்டர். என்னவோ பேசணும்னு சொன்னீங்களே, என்னது? ஓ ரேணுகா, வந்துட்டீங்களா? வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் பக்கத்துல தான் இருக்கேன், சீக்கிரம் வந்துடுறேன். நான் சொன்ன இடத்துல வெயிட் பண்ணுங்க.
ஓகே. ஓகே வெயிட் பண்றேன். எங்க போயிட்டாங்க எல்லாரும்? நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோமா மேடம்? ஆமா, கரெக்டான ரூட் தான். ஏன் இந்த வழியில யாரும் சாமிகிரி சித்தரை பார்க்க வரதே இல்ல போல இருக்கு. ஏன்பா, நேர் வழியில பாதை இருக்கும்போது இந்த மாதிரி குறுக்கு பாதையில யாராவது வருவாங்களா? நேர் வழியில தான் ஏதோ பாம்போட உத்தரவு வாங்கணுமாமே. எனக்கு பாம்புனா பயம்பா. ஐயோ, என்ன இது பாம்புனா பயம் சொல்ற? அதுக்கு எந்த கமெண்ட்டும் காணும். என்ன சார் நீங்க மட்டும் இருக்கீங்க, பத்ரிய காணும்? பத்ரியா என் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தாரு. எங்க போனாரு? பத்ரி, 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 எங்க இருக்க? பத்ரி! என்ன முடிச்சிட்டியா அவன? இல்லையே, நான் அடுத்த மலைக்கு தானே பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? பத்ரி, பத்ரி, பத்ரி எங்க இருக்க? பத்ரி, பத்ரி.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.